வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் எப்படி வழங்க போகிறாங்க, யார் யார் இந்த அமௌண்ட்டை வழங்க போகிறாங்க. இந்த செய்தி ஆதாரமானது தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை விளக்குகிறது. தற்பொழுதைய நிலையில் மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை 2500 உயர்த்தி வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிதியுதவி பெற தகுதியுள்ள பயனாளர்கள் தங்கள் ரேஷன் அட்டையுடன் ஆதாரை இணைப்பது மற்றும் வங்கி கணக்கில் KYC நடைமுறையை முடித்திருப்பது கட்டாயம். மேலும் இந்த திட்டத்தில் விடுபட்ட பயனாளர்கள் விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் வயது வரம்பு, வாகன உரிமை போன்ற தகுதிகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்ட இந்த ஜாக்பாட் அறிவிப்பு அடுத்த மாதங்கள் முதல் அமல்படுத்த இருப்பதாக நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். ஸோ 1000 2500 வரை உயர்த்த வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் உரிமை தொகை தற்பொழுது 2500 உயர்த்தப்பட போகிறாங்க. 1,25,000 புதிய பயனாளிகள் பார்த்திங்கன்னா இதில் இணைப்பு புதுசாக போட்டிருக்காங்க. முதற்கட்டமாக 50,000 பேருக்கு, தொடர்ந்து 75,000 பேர் அடையாளம் காணப்பட்டு இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி மற்றும் தமிழக அரசினுடைய முன்னெடுப்பு. புதுச்சேரி இதற்கான அரசாணையை பார்த்திங்கன்னா வெளியிட்டுள்ள நிலையில் தமிழக அரசும் இதனை செயல்படுத்த திட்டங்கள் வச்சுருக்காங்க. தகுதியுள்ள வரம்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த தகுதி யாருக்கு? ஸோ குடும்ப அந்த தலைவிகள் மற்றும் தகுதியுள்ள வரம்புகள். வயது வரம்பு முக்கியமான ஒரு விஷயம். 21லேருந்து 55 ஆண்டுக்குள்ளாமல் எடுக்கணும். குடும்ப தலைவிகள் 21 வயதை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 55 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். குடும்ப அட்டைகள் ஓகேங்களா, NPHH, PHH, AAY வகை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைகளாக இருத்தல் அவசியம். ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மேலும் BPL வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 4 சக்கர வாகனங்கள் அல்லாத குடும்பங்களுக்கும் இந்த சலுகை பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாய நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப KYC மற்றும் ஆதார் இணைப்பு. வங்கி கணக்கு KYC விவரங்களை புதுப்பிப்பதோடு ஆதார் எண்ணை கட்டாயம் இணைத்திருத்தல் அவசியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ விண்ணப்பிக்கும் முறை. குறைதீர்ப்பு முகாமில் கிரிவன்ஸ் கேம்பில் இதுவரை திட்டத்தில் இணையாதவர்கள் அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் குறைதீர்ப்பு முகாம் மூலமாக புதிய விண்ணப்பங்களை விண்ணப்பிச்சுக்கலாம். நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்ய போகிறாங்க. இந்த உயர்த்தப்பட்ட தொகை மானியங்களின் பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இதை நாங்கள் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 75,000 புதிய பயனாளிகள் பார்த்திங்கன்னா அடையாளம் காணப்பட்டு குடும்ப திட்டத்தில் தலைவிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அரசாணை, இந்த தொகை உயர்வுக்கான அரசாணை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. இது அடுத்தடுத்த மாதங்களில் அமல்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்டாய வங்கியுடைய நடைமுறைகள். KYC அப்டேட் மற்றும் ஆதார் இணைப்பு. பயனாளிகள் தங்கள் வங்கி கணக்கில் KYC படிவத்தை சமர்ப்பிப்பது, ஆதார் எண்ணை இணைப்பிப்பது கட்டாயம். வங்கி வர்த்தனைகள். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். வங்கி கணக்கு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். மாதம் முறையாவது டெபிட் கிரெடிட் பரிவர்த்தனைகள் நடந்திருந்தால் போதும் இந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மகளிருக்கு உரிமை தொகையை 2500 உயர்த்தி அனுப்ப போகிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்குண்டான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழக ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.